குறைங்க. டேய் 7th sum 3.12 எக்ஸசைஸு பார்த்துக்கோ. அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாரு. மியூசிக் அப்படின்னு கொடுத்து இஸ் பீன் பிளேடு இன் டூ ஆப்போசிட் கேலரிஸ்ன்னு கொடுத்துருக்கு. டேய் ஆப்போசிட் கேலரினா ரெண்டு ஏற்ற மேடையில் இருக்க மாதிரி. சென்டென்ஸை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோ. இந்த இது அப்படின்னா ரெண்டு இடத்துல மேடை போட்டு ரெண்டு பேர் மியூசிக் டீம் வச்சுருக்காங்க, நடத்துகிற இது பாடுற மாதிரி பிளேடு இந்த இருக்குது. சர்டன் குரூப் ஆஃப் பீப்புள், இதில் ஒரு குரூப் பீப்புள் இருக்காங்க, இதில் ஒரு குரூப் பீப்புள் இருக்காங்க. இது ஒரு மேடை, அது ஒரு மேடை, ரெண்டு கேலரி எத்தாப்பில் ஆப்போசிட் இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் கேலரி குரூப் வந்து எத்தனை பேர் கொடுத்துருக்கு பாரு, 4 சிங்கர். அடுத்து செகண்ட் கேலரி 9 சிங்கர் கொடுத்துருக்கு. அந்த இருக்கு பாரு, பார்த்துக்கோ. அதுலேயே வேர்ட் ப்ராப்ளம். வேர் சிங்கிங் கொடுத்துட்டு த டூ கேலரிஸ் ஆர் செப்பரேட்டட் பை த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆஃப்னு எவ்வளவு? ரெண்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து 70 மீட்டர்னு அர்த்தம். டேய் கமனி, வேர் சுட் எ பெர்சன் ஸ்டாண்ட் ஃபார் ஹியரிங் த சேம் இன்டென்சிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கு. இவன் பாடுறதையும் கேட்கணும், இவன் பாடுறதும் கேட்கணும். எங்கனக்குள்ள அவன் நிற்க ஒரு ஆள் அப்படின்னு கேட்டிருக்கு. எந்த டிஸ்டன்ஸில், இதுலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் நிற்கணும், இதுலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ். நடுவில் நிற்க முடியாது. நடுவில் நின்றான்னு சொல்லிடாத. நடுவில் நின்றான்னா இவன் வந்து 4 மெம்பர் தான் இருக்கான், இது எத்தனை பேர் இருக்கான்? இவன் அதை கத்துற அதிகமாக கேட்கும். 9 பேர் இருக்கான்ல, கத்துனா என்ன அதிகமாக கேட்கும் சவுண்டு, சரிதா? அதனால் நடுவில் நிற்க முடியாது. ஒன்று இந்த ஓரத்துக்கு வரணும், இல்லை அந்த ஓரத்துக்கு ஏதோ ஒரு பேலன்ஸ் பண்ணணும். அதைத்தான் அவன் கேட்டிருக்கான். எங்கனக்குள்ள அந்த ஆள் நிற்கிறதுக்குன்னு சொல்லி கேட்டிருக்கான். எ பெர்சன் ஸ்டாண்ட் ஃபார் ஹியரிங் கேட்டிருக்கு பாரு. சரியா? சிங்கர்ஸ் வாய்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. இந்த கொஸ்டினில் ஹிண்ட்னு கொடுத்து த ரேஷியோ ஆஃப் த சவுண்ட் இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு தி ஸ்கொயர் ஆஃப் த ரேஷியோ ஆஃப் தர் கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு. சரி, எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுப்பாரு. பொறுமையா நிதானமா பார்த்துக்கோ. ரேஷியோன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்குடா, அப்படின்னா டிவைட் பண்றது. ரேஷியோ அப்படின்றது டிவைட் பண்றது. த ரேஷியோ ஆஃப் த சவுண்ட் இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தர் கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு. எப்படி யோசிக்கலாம்? சரி, இங்கனக்குள்ள ஒரு ஆள் நிற்கிற மாதிரி வச்சோம்னா, டேய் கொஞ்சம் யோசிச்சுக்க. இல்லை இந்த இடத்துல வச்சுக்கிட்டாலும் சரி, அந்த இடத்த எடுத்து விட்டுரு, இந்த இடத்துல வச்சுக்கிடுவோம். இந்த இடத்து டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோடா வரும்? மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 70. எக்ஸ் போச்சுன்னா என்ன வரும்? அப்படி எழுதணும். அப்படியா? இந்த டிஸ்டன்ஸை வந்து ஆள் நிற்கிற மாதிரி வச்சு எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன்னா ஹோல் டிஸ்டன்ஸ்ல இருந்து உட்காரு, ஹோல் டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த எக்ஸை கழிச்சா தான் இது கிடைக்கும். ஒய்ன்னு எடுத்துடாதீங்க. நான் சொல்கிறேன் புரியுதான்னு பார்த்துக்கோ. இது எக்ஸ் அப்படின்னா மொத்த டிஸ்டன்ஸு 70, இது 70. இந்த டிஸ்டன்ஸு ரெண்டு கேலரிக்கு உள்ளது. இதில் இந்த எக்ஸை கட் பண்ணிட்டோம்னா இது கிடைக்கும். அதனால தான் 70 - எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். சரியா சொல்கிறது? அப்போ பார்த்து நிதானமாக இது பண்ணிக்க. எக்ஸ் ஒன்று கிடைக்கிது, 70 - எக்ஸ்ன்னு கிடைக்கிது. சரி டேய் கவனி, இதில் இந்த ஸ்கொயர்ஸ்ன்னு கிடைக்குதுடா தம்பி. ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. டேய் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாரு எழுதுறேன். லெட்டு பொசிஷன் வேணா எழுதிக்கலாம், எழுதிக்க. ஏன்னு ஒன்று எடுத்துக்கலாம், பின்னு ஒன்று எடுத்துக்கலாம். அந்த கொஸ்டின்ல இருந்து அப்படியே கட் பண்ணி எழுது. லெட் ஏ அண்டு பி த டூ மியூசிக் கேலரின்னு எழுதிக்க. சரியா சொல்றது? டேய் அதுல இருந்து எடுத்து எழுதிக்கடா. ஏ அண்ட் பி டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸு, அதாவது ஏபி கிவன் கொடுத்துருக்கு. எவ்வளோ கொடுத்துருக்கு? 70 மீட்டர்னு கொடுத்துருக்கு. இதெல்லாம் ப்ரெசன்டேஷன் நம்ம தான் பண்ணணும், ரெண்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸு. சரி, இன்னும் எழுதுனா எழுதலாம். குரூப் ஏல எத்தனை பெர்சன்ட் இருக்கான் அப்படின்னு பார்த்துக்க. இதெல்லாம் நம்ம எழுதுறது தான், எக்ஸ்ட்ரா பிட்டிங் தான், 4 persons. அதே மாதிரி குரூப் பியில் 9 persons சொல்லி கொடுத்துருக்கு. பார்த்து பொறுமையாக செஞ்சுக்கோ. சரி, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஆள் எங்கன்னா நின்றா ரெண்டையுமே டிஸ்டர்ப் இல்லாமல் கேட்கலாம் அப்படின்ட்டு. ஹியரிங் கேட்டிருக்கல, டிஸ்டர்ப் இல்லாமல் கேட்கறது. அவன் பாடுறதும் கேட்கணும், இவன் பாடுறதும் கேட்கணும், ரெண்டு மிங்கில் ஆகாமல் காமனாக அமைதியாக கேட்குற மாதிரி கேட்டிருக்கான். கண்டுபிடிக்கணும் நம்ம. இப்போ அப்போ அந்த ஆள் நிற்கிற இடத்த நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். தெரியுதா சொல்கிறது? அங்கிட்டு உள்ளது 17 - எக்ஸ். எக்ஸை மட்டும் கண்டுபிடிப்போம். இதில் இங்கே பாரு, இந்த இடத்த வாட்சுக்க பார்த்துக்கோ.
த ரேஷியோ ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்கு பாரு, த சவுண்ட் இன்டென்சிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கு. சரியா? அதாவது சவுண்ட் இன்டென்சிட்டினா ஹியரிங், கேட்கறது. இந்த இது ரெண்டும் எக்ஸ் இல்லைன்னா 4/9 அப்படி எடுத்துக்கோ. இங்கிட்ட எடுக்கையில ஸ்கொயரிங் அப்படின்னு அர்த்தம், ஸ்கொயரிங் கொடுத்துருந்துச்சு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 70 மைனஸ் எக்ஸ், சாரி ஹோல் ஸ்கொயரில் இதுக்கு ஸ்கொயர் எடுத்துக்கோ, தனித்தனியாக ஸ்கொயர் எடுத்துக்கடா. இந்த வார்த்தையை பார்த்துக்கோ. அதில் கொடுத்துருக்கு பாரு, ஈக்குவல் டு தி, இந்த கொடுத்துருக்கு பாரு, ஈக்குவல் டு தி. ஈக்குவல்னா இதுதான் ஈக்குவல். ஸ்கொயர் ஆஃப் த ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த டிஸ்டன்ஸுக்கு இந்த டிஸ்டன்ஸுக்குள்ள ரேஷியோ. தெரியுதா சொல்றது? இந்த கொடுத்துருக்கு பாரு கடைசியில் கரஸ்பாண்டிங். இங்கே என்ன கொடுத்துருக்கு வார்த்தை? அப்போ இது ஒரு டிஸ்டன்ஸ், இது ஒரு டிஸ்டன்ஸ் தானே. அதோட ரேஷியோன்றது டிவைடு. இந்த ரேஷியோன்றது இந்த டிவைடு. டிவைட்னா நீங்கள் ஏற்கனவே ஜிபியில் படிச்சிருக்கீங்கல்ல, காமன் ரேஷியோ டிவைடு. ஸ்கொயர்னு சொல்றது இந்த ஸ்கொயர் போட்டிருக்கேன், புரியுதான்னு பார்த்துக்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன செய்யறோம் அப்படின்றத பாரு. இதுல இருந்து எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ரெண்டே சேர்த்து ஹோல் ஸ்கொயர் எடுத்துருவாடா. எக்ஸ் பை 70 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4/9. இங்கிட்ட ஸ்கொயர் ரிமூவ் பண்ணால் அங்கிட்ட என்ன விழுகும்? 70 by x ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4/9. சரி, வெளியே எடுத்து ரூட் அவுட்டு. எக்ஸ் பை 70 மைனஸ், சரியான் பாரு, அதில் பாதி சரிதானே? ரைட்டு. இப்போ ரெண்டு தான் எடுத்து பிரித்து செய்யலாம். ரெண்டாக பிரித்து எடுத்து செய்யறியா? எக்ஸ் பை 70 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2/3. எக்ஸ் பை 70 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு, இது டிஸ்டன்ஸ் சொல்கிறனால பாசிட்டிவ் தான் பாசிபிள். தெரியுதா சொல்கிறது? இருந்தாலும் ரெண்டே எடுத்து செய்கிறேன், ப்ளஸ் எடுத்து செஞ்சால் கூட போதும். ஏன்னா டிஸ்டன்ஸை வந்து கிலோமீட்டரை 70, 60, 40, 13 மீட்டரில் சொல்லல, பாசிட்டிவில் தான் சொல்லணும், நெகட்டிவில் சொல்ல முடியாது. இருந்தாலும் உனக்கு ரெண்டே எடுத்து சேர்ந்து காமிக்கிறேன். இதை கிராஸில் கொண்டு போ, இதை கிராஸில் கொண்டு போ. 3x ஈக்குவல் டு 2 இன்ட்டு, உள்ள மல்டியில் பண்ணிக்கோ, 3x 140 மைனஸ் 2x. இதை கிட்ட கொண்டு வா. 3x ப்ளஸ் 2x ஈக்குவல் டு, ரைட்டு. இரு கோப்படாத. இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணா 5x. எக்ஸுக்கு அடி பொறுமை 8. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு, இது ஒரு பாசிபிள் வேல்யூ கொடுத்துருக்கு. அங்கிட்ட என்ன வரும்னு பார்த்துக்குருவான். கிராஸில் கொண்டு வா. 3 இன்ட்டு எக்ஸு மைனஸ் 2 இன்ட்டு 70 மைனஸ் எக்ஸ், 3x ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2x. சரிதான்டா? இங்கிட்டு கொண்டு வந்தா மைனஸ் 140. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு, இது எப்படா வரும்? வராதுல்ல, இது நாட் பாசிபிள். புரியுதா சொல்றது? ஏன்னா நெகட்டிவ்ல இருக்கு, அது ஒன்று. இன்னொன்று 140னா ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸே எவ்வளவு? ரோட்டில் போய் நிற்பேன் அங்கிட்டு. தெரியுதா சொல்றது? ரெண்டுக்கு இடையில தான் நிற்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லல. 28 மீட்டர்ன்றதான் பாசிபிள். புரியுதா? பார்த்துக்க, பொறுமையாக செஞ்சுக்க, இதுதான் பாசிபிள். சரி, ரைட்டு. இப்போ டிஸ்டன்ஸ் கேட்டிங்கன்னா எஸ் ஈக்குவல் டு 28 மீட்டர், ரைட்டு. இன்னொன்று 70 மைனஸ் எக்ஸு அப்படின்னா எவ்வளோ வரும் பார்த்துக்க. 70 மைனஸ் 28 எவ்வளோ வரும் சொல்லு? 32வா என்ன? 42வா 32வா? 42. சரி கவனி, இந்த ரெண்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன். டே, ரெண்டு ஆன்சர் என்ன சார் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும். எப்படி ரெண்டு ஆன்சர் வரும் அப்படின்ட்டு. ரெண்டு ஆன்சர் எப்படி வரும்னு சொல்லி யோசிக்கிற? சொல்றா கரெக்டாராவது. ஏல இருந்து டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ், ஏல இருந்து ஃப்ரம் ஏ, அப்போ எழுதிக்கலாம். இது வந்து ஃப்ரம் ஏன்னு அர்த்தம். இது ஃப்ரம் ஏ. சரி புரியுதா? ஃப்ரம் ஏல இருந்து உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 28. இது எதுல இருந்து? ஃப்ரம் பி, அந்த கேலரியில இருந்து. சொல்ற அர்த்தம் புரியுதா? அப்படி யோசிக்கணும். ரெண்டே ஆட் பண்ணா தான் 70 வரும். சரிதா? அங்கிருந்து வந்து 42 மீட்டரு, ஏல இருந்து எவ்வளவு? 28 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. இவ்வளவுதான் மேட்ரு. என்ன செஞ்சிருக்கோன்னு பாரு. டேய் புரியுதான்னு பார்த்துக்கோ. ஸ்கொயர் பண்ணி எடுத்திருக்கு. டேய் ஸ்கொயர் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டையும். எதை ஸ்கொயர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்க. டிஸ்டன்ஸை தான் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். டேய் டிஸ்டன்ஸை தான் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்ன்றது
அந்த நபர் வந்து ஏயிலேருந்து நிற்கிற தூரம், அது ஒரு டிஸ்டன்ஸ். அதே மாதிரி அதே நபர் தான் பியிலேருந்து பார்த்தீங்கன்னா 70 மைனஸ் எக்ஸ், ஒய் கிடையாது, என்னது 70 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். அது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணிட்டு அந்த ரேஷியோக்கு ஈக்குவல் பண்ணியிருக்கேன். 4/9 ஹோல் ஸ்கொயராக எடுத்துட்டீங்கன்னா ஈஸி ஆன்சர் வந்துடும். இது செய்யணும் அவசியம் இல்லை, செய்யறதுனா செஞ்சு காமிச்சுக்க. புரியுதா அப்படின்னு பார்த்துக்க. இதெல்லாம் 5 மார்க் கணக்கு, பொறுமையாக நிதானமாக தான் செய்யணும், பார்த்துக்க சொல்லிட்டேன்.